இங்கிலாந்து வந்து அவங்களுடைய 5வது விக்கெட் பார்ட்னர்ஷிப்பை வந்து 303 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து ஈஸியாக வந்து இந்தியா வந்து பிரேக் பண்ணாங்க. நியூ பால் வந்ததுமே கிட்டத்தட்ட 31 ரன் கொடுத்து அடுத்த 5 விக்கெட்டுமே வந்து அவங்க வந்து வீழ்த்தியிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிர்மிங்ஹாமில் வந்துட்டு நம்ம வந்து நிறைய மேட்ச் விளையாண்டு எது மேட்ச்லையுமே வந்து ஜெயிச்சதே இல்லை. அது முக்கியமாக டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது 18 மேட்ச்சில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தோற்றுருக்கோம். இது வந்து 19வது மேட்ச்சில் தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து பிர்மிங்ஹாமில் வந்து இந்தியா வந்து வின் ஆயிருக்கு. இதே மாதிரி ஒரு கிரவுண்டில் அதிகமான மேட்ச் எடுத்துக்கிருப்பாங்கல்ல, அதாவது சில மேட்ச்சில் வந்து 17 மேட்ச்சுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வின் ஆயிருக்கும், சில இதில் வந்துட்டு 16 மேட்ச்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வின் வந்திருக்கும் இல்லையா. இது மாதிரியான நிகழ்வுகள் நிறையவே இருக்குது, நிறைய கண்ட்ரீஸுக்கு இருக்குது. அது என்னென்ன லிஸ்ட்னு வாங்க பார்க்கலாம். லார்ட்ஸில் வந்துட்டு பாகிஸ்தான் வின் பண்ணுறதுக்கு 17 மேட்ச் ஆயிருக்கு. 1982 தான் அவங்க வந்து ஃபஸ்ட் மேட்சை வின் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா வந்து பிரிட்ஜ்டோனில் வந்து 17 மேட்ச் வந்து எடுத்துக்கிட்டாங்க அங்கே வந்து வின் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்தியா வந்து பிரிஸ்பெயினில் 2021 தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து வின் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி 15 டைம் வந்து நம்ம வந்து தோற்றுருந்தோம். கேப்டவுன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 2024 வின் பண்ணியிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 14 முறை வந்து இந்தியா தோற்றுருந்துச்சு. 15வது மேட்ச்சில் தான் இந்தியா தன்னுடைய முதல் வெற்றியை கேப்டவுனில் பதிவு பண்ணுச்சு. என்னதான் வந்து இந்தியா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து தோற்றுருந்தாலும் இது வந்து மிகப்பெரிய வெற்றியை நம்மளுக்கு வந்து கொடுத்து இதை வந்து சமன் பண்ணியிருக்காங்க. அந்த சீரீஸையுமே சமன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச்சில் எப்படி விளையாட போகிறாங்க, இந்தியா வின் பண்ணுமா, அந்த சீரீஸை வந்து தக்க வச்சுக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.